ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நம்ம கெஸ்ட் வந்திருக்கார். ஏன் சொல்லுங்கள் சார், எல்லாம் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள். தலை கொஞ்சம் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள். இப்படி சொல்லுங்கள். நமஸ்காரம். வணக்கம் சொல்லுங்கள் சார். இப்படி சொல்லுங்கள் சார். இவர் டிஏவி ஸ்கூலில் படிக்கிறாரு. ஆனால் இவர் இங்கிலீஷ் சொன்னால் புரியும், தமிழ் தெரியாது இருக்கு. இங்கிலீஷ் சொல்லணும் சார். பண்ணிட்டீங்களா? உட்காருங்க சார். யூனோ ஹூ இஸ் கிங்? யூனோ ஹூ இஸ் கிங்? பார்த்து சொல்லுங்கள். கிங்னா ராஜா. ராஜா. ராஜான்னா அவருக்கு என்ன டியூட்டி? வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் எ கிங்? நாட்டை கொல்வதும். கொல்வது இல்லடா, நாட்டை காப்பாற்றும். நாட்டை கொல்வது கூட ஒழுங்காக சொல்லிட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் நாட்டு மக்களை காப்பதும். ஓகேயா? டு சேவ் காட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள். ஓகேயா? டு சேவ் த கண்ட்ரி. ஓகேயா மிஸ்டர் மொட்டை? புரியுதா உங்களுக்கு? புரியுதா மொட்டை? ரைட். இப்போ நம்ம கதையில் ஒரு கிங் வரார். அந்த கிங் இருக்கிற ரொம்ப சூப்பரான கிங் அவர். குழந்தைகளே, ஒரு நீங்கள் பாடம் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கிறீங்க. உங்கள் டியூட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் சார் சொல்லிக் கொடுக்குறாரா? தினமும் உங்கள் டியூட்டியை செய்கிறீங்களா? செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டியூட்டி இருக்கா? ராஜா என்ன பண்ணுவார்? மேகநாட்டு ராஜா மோகநாதன். மேகநாதன் தான் சொல்லணும். அடிக்கடி மேகநாதன் பேர் வந்துருக்கு சார். மோகநாதன் வச்சேன், அது மோகத்தை எடுத்துருக்கு சார், தப்பாக இருந்துச்சுக்காங்க சார். பேர் மோகநாதன். ஓகே, சரி. அவன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு சீசனுக்கும் என்ன கிடைக்கிறதோ அதை ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவான். சாப்பாட்டு ராமன் அப்படி வச்சுக்கலாமா? மோகநாதனுக்கு இன்னொரு பேர், மக்கள் வச்ச பேர் சாப்பாட்டு ராமன். என்ன பண்ணுவான்? ஒரு சீசனில் பிளாச்சோலை கிடைக்கும். பிளாப்பழம் நிறையா பழுக்கும் இல்லையா? அந்த சீசன், அந்த காலத்தில். இப்போல்லாம் 365 டேஸே கிடைக்கிறது, அதை விட்டுருங்க. அந்த காலத்தில் பிளாப்பழம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சீசன்லாம் பழுக்கும். அப்போ பிளாப்பழத்தை வாங்கி அதை கட் பண்ணி அது உள்ள தேனை விட்டு அப்படியே சாப்பிடுவான். அருமை பண்ணுவான். அவனுக்கு யார் துணையாக வருவாங்க? அமைச்சர் வர வேண்டும். அமைச்சர் என்ன பண்ணுவார்? வீரர்கள் அனுப்புவார். அங்கே நிறையா பிளாமரங்கள்லாம் இருக்கும். எந்த பிளாமரம் ரொம்ப பிளாப்பழம் சுவையாக இருக்குங்கிறது கேட்டு தெரிஞ்சுப்பார். மன்னர்கிட்ட சொல்லுவார். மன்னரும் அமைச்சரும் அந்த இடத்திற்கு செல்வார்கள். அங்கேயே உட்காருவார்கள். அந்த பிளாப்பழத்தை வெட்டுவாங்க, அதை சீவுவாங்க, பிளாச்சோலையில் தேனை விட்டு கொடுப்பாங்க. இது எவ்வளோ நமக்கு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கு இல்லையா? ஆஹா, என்ன ராஜா அனுபவிக்கிறாங்க. ராஜானா அனுபவிக்கிறீங்க. சரி, ரைட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு சீசனில் இளநின்னா மேலேருந்து இவ்வளோ வருஷம் மொத்தம் அதை இளநியை வெட்டி சாப்பிட்டான்னா வயிறு சட்டி மாதிரி ஆகிடும். பானை மாதிரி அவ்வளோ இளநீ இருக்கும். அதில் பானை மாதிரி ஆகிடும். அப்பூ அப்படின்னு சொல்லிட்டு நடக்கத்தே டங் டக்கன்னு விடுவாங்க. அமைச்சர் சொல்லுவார். அப்போ கேட்பான், அமைச்சரே அப்படிமா, மகாராஜா திருப்தியாக இன்னொரு இளநீ வேணுமா அப்படிமா. இன்னொரு இளநிக்கு இன்னொரு வயறு வேண்டும். ஆண்டவன் ஒரு வயறு தானே கொடுத்திருக்கிறார். ஆமாம், ஒரு மூளையைத்தான் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, பொதுவாக சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? மன்னரே, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. நீங்கள் இளநீ குடிங்க, அதே மாதிரி பிளாச்சோலை சாப்பிடுங்க. முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன சொல்லுங்கள். இது சீசன். என்ன சீசன்? நுங்கு சீசன். நுங்கு புரிகிறது. பனை மரத்திலிருந்து இந்த மொட்டை மாதிரி இருக்கும் பனங்காய். அந்த பனங்காய் 6-7 தப்பாக என்ன 6-7 நொங்கு சொலைகள் இருக்கும். அந்த சொலைகளை சாப்பிட்டா, அது சொலைகள் சொல்லக்கூடாது, நொங்கு தான். நொங்கு, அந்த நொங்கை சாப்பிட்டா அது கொடுக்குற நீர் இருக்க, ஆஹா, அந்த நொங்கு நீர் அவ்வளோ குழுவை உடம்புக்கு நல்லது. அது எலசாக சாப்பிட்டா அமக்கலமாக இருக்கும். அது இவர் ராஜா என்ன பண்ணுறாரு? ஆசை காமிச்சிடுற அமைச்சர். யோ அமைச்சரை, நொங்க காமியா அப்படின்னாப்புல. நொங்கு வரவில்லை. இன்னும் வரலையே, என்னாச்சு? போய் பாரியா. பனைமரத்துக்கே அமைச்சர் செல்கின்றார். அமைச்சர் சொல்கிறது, நொங்கு சூப்பராக இருக்குது. ஒரு ஏறி இறங்கி பறித்து கீழே மெல்லமாக இறங்கி கொண்டு வரான். என்னப்பா நொங்கு விற்க போறியா? ஆமாம், இது பார், நாளைக்கு நான் மன்னர் ஆயிடுச்சு வருவேன். மன்னரா? ஆமாம், பயப்படாத. நல்ல நொங்கா 100 நொங்கா. ஆமாண்டா, ஏன்டா பயப்படுற? 100 காசு தருவாரா? அதான் சரி அப்படின்றான். அதே மாதிரி மறுநாளைக்கு அமைச்சர் மன்னரை அழைத்து கொண்டு பனைமரம் செல்கின்றார். டாக்டர் கேட்டுங்க, மன்னர் இருக்குது. என்ன மனுஷனுக்கு சந்தோஷத்தை பாரியா, எப்படி ராஜா அனுபவிக்கிறான் பாரியா. அமைச்சரை அழைத்து கொண்டு செல்கின்றார். அமைச்சர் உட்காந்துட்டு இருக்கார். வெட்டுறதை பனைமரம் பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 200 அடி உயராக இருக்கும் போல இருக்குது. மெல்லமாக இறங்கி
புத்தம் புதுசாக இருக்கணும் மன்னருக்கு. அப்படியே அழகாக அன்னன்னைக்கு பறித்து சீவி தரணும். சீவி கொடுக்கறத நுங்கு 100 120 நுங்கு சாப்பிட்றாரு. 120 நுங்கா அப்பா அவ்வளோக்கு நான் டெய்லி ஏறி இறங்கணுமே ஐயா, மூச்சு இறங்குறது அவருக்கு. அப்புறம் மன்னர் சொல்கிறார், இந்தா புடி ஒரு பெரிய பை பொற்காசு, அதில் பார்த்தா 500 பொற்காசு இருக்குது. அப்படி கீழே விட்டான். அப்புறம் அமைச்சர் பண்ணார், அவனை தூக்கி உட்காந்துச்சு மாறா தலை கொடுத்து, பயப்படாத தைரியமா நாளைக்கு இதே மாதிரி கிடைக்கும். நாளைக்குமா பயப்படாதா, பாடுற காசு தரலாம் உனக்கு, நுங்குக்கெல்லாம் எவன்டா 100 காசு தரலாம், வச்சுக்கடா போடா, அதுக்கு மேலேயே இருக்குது வச்சுக்கோ. சரி சரி அப்பச்சா. இப்போ என்ன ஆயிடுது, அப்போ தான் தினமும் 3 நாளாக நுங்கு சாப்பிட்றாரு. அப்போ மன்னருக்கு சந்தோஷத்தாங்க, அமைச்சரே நான் எப்படியாப்பட்ட மன்னர்னு பார்த்தீங்களா, என் ஆளுமையை பார்த்தீங்களா? பார்த்தே மகாராஜா. எப்படி சீசனுக்கு சீசன் எது கிடைக்கிறதோ அதை விடாமல் அருமையாக சாப்பிட்றீங்க, ஒவ்வொன்றையும் அனுபவித்து சாப்பிட்றீங்க. பலாப்பழங்காலத்தில் பலாப்பழம், நுங்கு காலத்தில் நுங்கு, இளநி காலத்தில் இளநி, வெள்ளரி பிஞ்சு காலத்தில் வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழங்காலத்தில் வெள்ளரி பழம், மாம்பழ காலத்தில் மாம்பழம். உங்களுடைய நாவின் சுவையும் உங்களுடைய டேஸ்ட்டும் மிக மிக அருமை. அது மாதிரி தான் இருக்கணும். மடச்சாமி மாதிரி உட்காந்துக்கூடாதியா, புரியுறது. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, என்ன, இந்த பிராச்சொலை, மாம்பழம், இந்த நுங்கு இதெல்லாம் சீசனுக்கு சீசன். ஆமாய்யா, சீசனாக வருது. ஆனால் மன்னர் என்பவர் 365 நாளும் உபயோகப்படுத்த வேண்டியது ஒன்று இருக்கிறது, அனுபவிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. என்னையா எங்கிட்டயே என்னமோ ஏடா கூடவா பேசுகிற நீர் அப்படின்னு மன்னருக்கு கோவம் வருது. இல்லை மன்னா, நீங்கள் மன்னர், உங்களை நம்பி இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். அப்படின்னால் சீசன் என்று பார்க்காமல் 365 நாட்களும் 24/7 அப்படிங்கிற மாதிரி அதற்கான வேலையும் நீங்கள் செய்ய வேண்டுமே, அந்த சுவையை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா என்று கேட்கின்றேன். என்னையா என்னமோ என்னை போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கு, போட்டு பார்க்குறேனே, நீ வேண்டாம் ஐயா, நாளைக்கு நான் அமைச்சு தளபதி அழைச்சிட்டு போகிறேயா, எனக்கு பெரிய அட்வைஸ் பண்ணுறேன். நான் என்ன 300 என்ன சுவைக்க முடியும், எனக்கு தெரியும் என்ன சுவை இருக்குன்னு, வேலையை பாரியா நீ அப்படின்னு கோபமாக பேசலாம். ஏன்னா இந்த அமைச்சர் விஷமமான அமைச்சர். அதனால அந்த அமைச்சர் பண்ண அவனுக்கு ஒரு சந்தேக கண்ணு உண்டு. அப்போ சந்தேக கண்ணு எதுக்குன்னா, ஏதோ ஒரு விஷமத்தோடு பேசுகிறார், உள்ளர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கோச்சு என்ன பண்ணுறான், நாளைக்கு நீ வராத, நுங்கு நான் சாப்பிட்ற இடத்துல தளபதி வருவார் அப்படின்னா, அப்பாட ஆளை விட்றா, நம்மளால் 10 நுங்குக்கு மேலே சாப்பிட முடியல, இந்த அரசு இல்லைன்னா 150 நுங்கு சாப்பிட்றான், அவனுக்கு சட்டி பானையாக ஆயின்ட்டுருக்கு, அப்பா தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போடுறாரு. மறுநாளைக்கு தளபதியோடு நுங்கு சாப்பிட வருகின்றார். அப்போ தான் ஒரு குதிரை வருது. அப்போ பார்த்தா கையில் மஞ்சள் கொடி வச்சுருக்கான். அப்போ தளபதி கேட்குறார், மன்னா 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 இதையா நுங்கு சாப்பிட்டு வரையா? மன்னா யோ நுங்கு இலசியா, நிறைய சாருக்கு சாப்பிட்றையா? யோ மன்னா என்ன, எதிரி நாட்டு படை வீரர்கள் வருகிறார்கள். எதிரி நாடா? அப்படி நாடெல்லாம் இருக்கா ஐயா பக்கத்தில்? இருக்கியா? இருக்கு மன்னா. ஐயோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிட்ட சேர்ந்தாப்பில் 1000 குதிரை வீரர்கள் வருகின்றார்கள். வந்தோடனே ரதத்தில் மன்னர் வருகிறார், தளபதி வருகிறார், அமைச்சர் வருகிறார், எல்லாரும் வராங்க. ஒவ்வொருத்தரும் கத்தியை வீசுகிறாங்க. எங்கே வீசுறது? மன்னர் தான் இங்கே உட்காந்துற. மன்னா என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னால மன்னர் வீழ்ந்துச்சு ஓடுறாரு. தளபதி வீழ்ந்துச்சு ஓடி போய், நான் போய் கோட்டையை காப்பாற்றுறேன், நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் மன்னா அப்படிங்கிறான். நான் என்ன ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சுற்றி ஓடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கோட்டையை நோக்கி செல்கின்றார்கள், கோட்டையை பிடிப்பதற்காக செல்கின்றார்கள். அப்போ தளபதி மற்ற வீரர்களை வச்சு கோட்டையை பார்த்துட்டு இருக்கான். கோட்டையை அவர்கள் முற்றுகையிட்டு விடுகின்றார்கள். அவன் மன்னர் கேட்கலாம், எதிர்நாட்டு மன்னர் கேட்கலாம், யோ உங்கள் மன்னர் எங்கேயா? யார் மாட்டின்றார்? தளபதியும் அமைச்சர் மாட்டின்ட்டாங்க. அமைச்சர் வயசானவர், அமைச்சரை மன்னர் எங்கேயா அப்படின்ட்டு நேற்று வரையும் எனக்கு தெரியும், இன்றைக்கி தளபதி ஐயாவுக்கு தான் தெரியும். தளபதி ஒழுங்காக சொல்லு, மன்னர் எங்கே அப்படின்ட்டு. மன்னர் ஏதாவது சாப்பிட்றதுக்கு போயிருப்பார். இப்போ என்னையா மணி ஆறுது? இல்லை காலம்புற 8 மணி ஆகுது. 8 மணிக்கு என்னையா சாப்பாடு? இல்லை அவருக்கு அந்தந்த டயத்தில் அந்தந்த சீசனில் அதாவது சாப்பிட்ணும். இப்போ ஏதாவது சாப்பிட மானங்கட்டால் வாயாங்க வண்டியை பாருங்க அப்படின்னு. நான் என்ன வந்து உட்காரியா வண்டியா, குதிரை உட்காரியா அப்படின்னு வீரரை கூப்பிட்டு, ஏய் இந்த தளபதி உட்காந்துக்கிட்ட ஷார்ட்டாக வண்டி கிடைக்கிற தளபதியாவது மண்ணாங்கிட்ட தோத்த போயிடா, நீ எங்கே தோற்று போயிட்ட? நான் எதிரி நாடு ஒன்று வென்று விட்டேன், உன் கோட்டையை பிடித்தாகி விட்டது, மன்னர் எங்கே அப்படின்ட்ட மன்னரை காணோம். அப்போ அமைச்சர் கேட்குறாப்புல. அமைச்சர் சொல்கிறார், நேற்று வரையிலும் தெரியும்
இன்றைக்கு எனக்கு சத்தியமாக தெரியாது, என்னை வேண்டால் அழைத்து கொண்டு போங்கள் அப்படின்றாப்புல. அப்போ அமைச்சர் என்ன பண்ணுறாப்புல, அமைச்சரே நீர் நல்லவராக இருக்கீங்க, வயசானவராக இருக்கீங்க, இந்த கோட்டையையும் எங்கள் நாட்டு சார்பாக நீரே பாற்றுக்கொள்ளும். நான் ஒரு வேலை இந்த இளவரசர் இங்கே அமைச்சு இங்கே மன்றாக்கிறவளையும் நீயே இந்த நாட்டை பார்த்துக்கோ அப்படின்னா அப்படியே கையெழுத்து கும்புறாப்புல. ஒன்றும் செய்ய முடியல அவருக்கு. நாட்டுப்பற்றுங்கிறது வேற, அதே சமயத்தில் ஒரு மன்னன் தவறு செய்தால் அதனால் மக்கள் அனுபவிக்கப்பட்டால் ஒரு புதிய ராஜாங்கம் வரணும் இல்லையா, அப்போ இவர் ஒத்துட்டுருக்கார். அப்போ அதே சமயத்தில் மன்னர் போயிட்டே இருக்கான், எதிர்நாட்டு மன்னர். அப்போ மன்னர் இந்த நாட்டு மன்னர் பண்ணுறான், நுங்கு சாப்பிட்றாங்க. சுற்றி மோகநாதன் சுற்றி வந்து நுங்கு 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 நொக்கி இருக்கிறான் இவன், எதிர்நாட்டு மன்னர் பொல்லாதையா நொக்கி எடுத்துவான் பண்ணா, ஏன் ஓடுங்க, எப்படா வருது எங்கடா வருது, பணமரத்தில் ஏறுங்க. ஐயோ மரம் ஏற தெரியாதா, மரம் ஏற தெரியாதா மண்டா, நீ எல்லா சர்வக்களையும் கற்றுருக்குமே ஐயா, உனக்கு ஒன்றும் தெரியாதா, ஒன்றும் தெரியாதா, நான் கம்பப்படி, ஐயோ கம்பெல்லாம் அடிக்க தெரியாதா, ஐயோ என்னையா மன்னர் நீ, அப்போ ஒன்று செய்யறியா, என்ன உன் ட்ரெஸ்ஸெல்லாம் கைட்டு, ஐயோ என்னடா சொல்கிறேன் கைட்டு, ட்ரெஸ்ஸெல்லாம் கைட்டுறான். இவன் ட்ரெஸ்ஸெலாம் இவன் போட்டுக்கிறான், மன்னன் ட்ரெஸ்ஸை இவன் போட்டுக்கிறான். இவனுடைய கிழிந்த உடைகளை மன்னருக்கு கொடுத்து கையில் கத்தி அருவாளையும் கொடுத்து நொங்கையும் கொடுத்துட்றான். உட்கார கீழே அப்படின்னா உட்காந்துறாரு. நொங்கு சீவன்ட்டுருங்க, நான் மரத்து வழியை தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு 200 மரத்து மேலே உயரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கான். கீழே மன்னர் நொங்கு சும்மா சீவ தெரியாது, தட்டு டக்கு டக்குன்னு உட்காந்து அழுக்கு சட்டை கீழே பேசிட்டு அழுக்கு பனியன் போட்டு உட்காந்து சீவிட்டு இருக்காப்புல. அங்கேருந்து அந்த எதிர்நாட்டு மன்னர் அழகாக பட்டு சேலை போட்டு அட ஜம்முன்னு வெற்றி வீரனா மாமன்னர் வெற்றி வெற்றி மாமன்னர் வெற்றி மாமன்னர் வாழ்க மாமன்னர் வாழ்க அப்படின்னு 1000 5000 2000 3000 4000 வீரர்கள்னு குதிரைப்படை யானைப்படை காலாப்படை எல்லா வீரர்களும் கத்தின வராங்க. அப்படியே வராப்புல. அப்போ தான் ஒரு குதிரையில் கை கட்டி போட்டுட்டு 2 கை கட்டி 2 காலை கட்டி தளபதி உட்காந்துருக்காருப்புல. ஒரு வீரம் நேரம் உட்கார்றா அப்படின்னா நேரம் உட்கார்றா இன்னும் அதுக்கு வர முடியாதுயா, அவர் பனைமரம் தான் அடிக்கும். பனைமரமா மேலே பனைமரத்தை பார்க்குறான், பனைமரத்தில் ஒருத்தன் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுருக்கான், செக்கச்சேவேன்னு புதுசாக இருக்கே அப்படிங்கிறத செக்கச்சேவன் ட்ரெஸ் போட்டுருக்கானா, ஏறா அவனா ஏறாது, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ஏற முடியாது அப்படிங்கிறத. ஆஹா யார் நொங்கு சீவராங்க மன்னான் கல்யாணம் மோகநாதனுக்கு ஐயோ மாட்டின்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நொங்க சீர மாதிரி விட்டுட்டு நொங்கு நொங்கோய் நொங்கு 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 நொங்கோய் ஒரு பவுனுக்கு 5 நொங்கு, ஒரு பொற்காசுக்கு 5 நொங்கு அப்படின்னாப்ல. இந்த மன்னார் பண்ணுறார், ஏய் நொங்கு சீவரானே 50 நொங்கு குடுறா வெட்டி குடுறா அப்படின்னாப்ல. வெட்ட தெரில டொங்குங்கிறான், வெட்டவே தெரில, நொங்கே வரல, வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு என்னடா நொங்குன்னு கொடுக்க மாட்டேங்கிற, நான் நொங்கை வாங்கி விற்கிறேன் ஐயா, மேலே ஒருத்தன் ஏறி போட்டான், நல்ல நொங்கா போட மாட்டேங்கிறான்னா நொக்கி எடுத்துட்றேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நொங்கு மோகநாதனுக்கு ஒரு ஏன் உதைக்கிறீங்க, என்னடா வியாபாரம் பண்ண தெரியாமல் வியாபாரின்னு உட்காந்துன்னு வியாபாரம் பண்ணுறேன், நீ நொங்குன்னா எப்படி இருக்கும், எப்படி சீவரும் தெரியாது உனக்கு, நொங்கு தலையே சீவ தெரியல உனக்கு, நீ நொங்கு விற்கிறானே வேகம் இன்னொரு ஐயோ அப்படிங்க இருக்க வேஸ்ட்டு அவுத்துட்டு இன்னொரு ஐயோ அப்படிங்க ஓடுறான் அப்படிங்க விழுந்தடிச்சு ஓடுறான். மேலேருந்து அவனை இறக்கி விடுறாங்க. வேறு அந்த மன்னர் ட்ரெஸ்ஸை போட்டு மேலே போயிருக்கானே உண்மையில் நொங்கு வைக்கிறான், அவனை இறங்குறான் அப்படின்னா அவன் இறங்குறான். இந்த ட்ரெஸ் யாரும் அவனை கொடுத்தது, ஐயா சொல்கிறா தொலைச்சி விடுவேன், மன்னர் தாங்க கொடுத்தாரு. மன்னர் அப்போ நொங்கு ஊற்றவன் அவர் தாங்க மன்னர், நான் தாங்க காப்பாற்றுறதுக்காக என் ட்ரெஸ்ஸை அவர் கொடுத்து அவர் ட்ரெஸ்ஸை நான் போட்டு வந்தேன். தெரியுண்டா எனக்கு, நான் கண்டுபிடிச்சேன்டா, இந்த மாதிரி மானங்கட்ட மன்னனை கையால் தொடுவதே பாவம்டா, தோற்று போயிட்டான்டா, தெரியுமா உனக்கு, தோற்று போயிட்டான். அவனை போய் அடித்தாக்க எனக்கு தான் அவமானம், ஏவா நீ இறங்கு அப்படின்னு இறங்கி தானே இந்த 4 நொங்கு இருக்கு விட்டியா வெட்டி கொடுறா அப்படின்னா தரேங்க ஐயா அப்படின்ட்டு அழகாக நொங்க சீவரான். அழகாக வெட்டி 100 நொங்கு கிடைக்கிறது கொடுத்தோன்னே எதிர்நாட்டு மனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஒரு 500 பொற்காசுகளை கொடுத்து உன்னுடைய சேவைக்கு நான் பாராட்டுறேன், உன்னுடைய அழகான சர்வீஸ் பண்ணுறத்தியா அதுக்கு பாராட்டுகள், உன் நாட்டு மன்னனை நீ காப்பாற்றுன பற்றியா அந்த நன்றி கடனுக்காக இன்னொரு 500 பொற்காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை ஓய்வு ஆற. என்னையே அடிக்கிறீங்க, அந்த நொங்குக்காரனுக்கு நாட்டு மன்னன் மேலே விசுவாசம் இருக்குல்ல, ஒரு தளபதியாக இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிற விசுவாசம் உனக்கு இருந்தாரா, நீ கொள்ளையடிக்கிறது குற்றம் செய்யறதுலையுமே இருக்க வழியே நாட்டை கவனிச்சா நாட்டு மக்கள் கவனிச்சா நீ மன்னனை சரி அட்வைஸ் பண்ணு ஒரே ஆடுறா குத்து ஐயோ நொங்கோ உனக்கு குடுறா அப்படிங்கிட்ட 2 நொங்கு கொடுத்தாங்க. வாயில் அமைக்க அப்படின்னாப்புல தளபதி வாய் மூண்டு இருந்தாப்புல. அப்புறம் குதிரை செல்லுகிறது எங்கே எதிர்நாட்டின் சிறைச்சாலையை நோக்கி தளபதி தள்ளப்படுகின்றான். புரிஞ்சுதா, இங்கே யார் அரசன், அமைச்சர் அரசாகின்றார். அங்கேருந்து இளவரசர் வந்த அப்புறம் இளவரசர் அமைச்சராடுவார், இந்த அமைச்சர் அமைச்சராக இருப்பார். நாட்டு மக்களுக்கு
விடிவு காலம் கிடைத்து விட்டது. ஓகே, இதுதான் கதை. அதைத்தான் அமைச்சர் சொன்னார். அப்போ மன்னன் ஓடி வரான். யார்? அழுக்கு வயசு கட்டு ஓடி அடி வேணாம் இல்லையா, அந்த மன்னன் ஓடி வரான். அந்த மன்னன் வந்தாக்க உள்ளே விடப்படான்னு சொல்கிறான். அந்த எதிர்நாட்டு மன்னன், பக்கத்தாண்டு மன்னன். அவன் மன்னன் வந்து அமைச்சரை பார்த்து, அமைச்சரே காலை விடறான். என் மகாராணி எங்கே, என் இளவரசி எங்கே, எதுவுமே தெரியாது. வேலைக்கு நுங்கு சாப்பிடுவேன், இளநீ சாப்பிடுவேன், பலாப்பழம் சாப்பிடுவேன், வெள்ளரி பழம் சாப்பிடுவேன், வெள்ளரி பிஞ்சி சாப்பிடுவேன், அப்புறம் பலாச்சோலை இது எல்லா பழமுங்களும் சீசன் மலைப்பழம் சாப்பிடுவேன். ஆனால் நீங்கள் ஒன்றுன்னு சொன்னீங்க, எல்லா சீசன்லேயும் ஒன்று செய்யணும், ஒரு சுவையை அனுபவிக்கணும்னு சொன்னீங்க. அதுதான் போர் பயிற்சி. அந்த சுவை அது என்ன சொல்கிறதுனாக்க சண்டை பயிற்சின்னு ஒரு கலை இருக்கு இல்லையா, அந்த கலையின் சுவையை நான் அனுபவிக்க மறந்த காரணத்தால் எதிர்நாட்டு என்னை அடுத்து சென்று விட்டான். நான் தோற்று விட்டேன், அவமானப்படுத்தி விட்டேன். அதற்கு பரிசாக தளபதியை இழுத்து கொண்டு சென்று விட்டார்கள். என்னை உதைத்து போடான்னு அனுப்பிவிட்டாங்க. மானங்கெட்டு மதிகட்டு வந்து விட்டேன். இனி எனக்கு இந்த நாடு அருகதில்லை, நான் காற்றுக்கு சிலை காட்டு விடுறான். இதுதான் கதை. நொங்கு எடுக்கப்பட்ட மன்னன் எங்கே போனால் காட்டுக்கு போயிட்டு ஓடிவிட்டான். புரிஞ்சா? கடமை தவறியவர்கள் கடைசியில் சேர வேண்டிய இடம் நடுக்காடு. புரிந்து கொள்ளுங்கள். மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலிருந்து மன்னன் நழுவினால் இறைவன் தண்டிப்பான். ஓகே, பாய் குழந்தைங்க. பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய் பேச முடியாது, போய் அப்படிங்கிற